ஒட்டுமொத்தமான மலையுமே முருகனுக்கு சொந்தம், ஸ்ரீகந்தனுக்கு சொந்தம். இந்த ஸ்ரீகந்தனுடைய மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா என்ன எகத்தால உங்களுக்கு இருக்கணும். நான் என்ன சொல்றேன், மசூதியை அரசாங்கம் எடுத்து நடத்துங்கிறேன். நீ தான் உண்டியல் வச்சுட்டேல, உண்டியலை பார்த்தாலே இந்த உடன்பரப்புகள் உறுத்தும். இந்து கோயிலில் உண்டியல் வச்சா உடனே எடுத்துருவான், மசூதியில் வச்சுட்டு இறை நேசர்களை வணங்காதுன்னு அந்த மதம் சொல்லுது. மூட நம்பிக்கை சிறுக்கு அகற்றுன்னு சொல்லுது. இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏங்க முருகன் பாட்டு பாடலாமா? நான் வேற முக்காப்புலாவை பாடுவேன். வன்முறையை தூண்டி விட்டு மத பதட்டத்தை ஆரம்பிச்சு விட்டு நவாஸ் கனிக்கு அனுமதி. வேலூர் இப்ராஹிம் இருதரப்பா பெரியவர்களையும் சந்தித்து ஒரு இணக்கம் உருவாகணும்னு போனா தடுப்பு. வேலூர் இப்ராஹிம் ஒரு சட்டம், நவாஸ் கனிக்கு ஒரு சட்டமா? பாதிரியார்லாம் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறாங்க. ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி, இந்துத்துவ கும்பல்கள் இப்போ கலவரம் உருவாக்க போறான்னு. டேய், கலவரத்துக்கு காரணம் நீங்க தானடா. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சி தலைவரான ராம ரவிக்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், மதுரை மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 144 போடுற அளவு கொண்டு போய் விட்டுட்டீங்க. அதாவது இஸ்லாமியர்கள் ஆரம்பித்து வச்சாங்கன்னு சொன்னீங்க. அதாவது அவங்க தான் ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவான்ட்டு வந்தாங்க. நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், அதோடு முடிஞ்சது சார். அதுக்கப்புறம் மீண்டும் 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 அதை வச்சு அரசியல் பண்ணி இன்னும் பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கி பொதுமக்களுக்கு தான் சார் இடைஞ்சலாக இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்களா தம்பி? அவர் தான் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண, உங்கள் 2 பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டாலின் போலீஸ் மந்திரி, ஏடிஜிபிக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை. அந்த அம்மா ஆஃபீஸு தீப்பிடிச்சு எரியுதுன்னு அப்படி அந்த அம்மா குமுறிக்கிட்டு இருக்கு. என்னமோ மதுரையில் அமைதியாக இருக்குது, நாங்கள் போய் பிரச்சனை பண்ணிட்டோன்னு ஆரம்பிக்கிறீங்க. எங்கள் மதுரை அமைதியாக தான் இன்னமும் இருக்குது. நீங்கள் தான் வீணாக பதட்டத்தை கிளப்புறீங்க. எங்க 2 நாட்களாக நேற்றும் இன்னைக்கும் 144 தடை உத்தரவு எதுக்கு போடுறீங்க? இந்து முஸ்லீம் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு போடுறாங்க எங்கள் கலெக்டர் அம்மா. நேற்று அண்ணாதுரைக்கு திவசம் கொடுத்த நாள் தெரியுமா? 144 செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 4 பேர் 5 பேருக்கு மேலே கூடுனா கைது பண்ணலாம். நேற்று அண்ணாதுரை நினைவு நாளுக்கு திவசம் கொடுக்கறதுக்கு அதிமுகவும் திமுகவும் ஊர்வலமாக போனாங்களே, அப்போ உங்கள் 144 என்ன ஆச்சு? அண்ணாதுரைக்கு இளவு நாளுக்கு திவச நாளுக்கு ஊர்வலமாக போகிறதுக்கு உங்கள் 144 செக்ஷனில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கா, சட்ட விலக்கு இருக்கா? அண்ணாதுரை வாழ்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அறவுறான்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வருது, பதட்டம் வருது. என்னங்க சார் உங்கள் சட்டம்? என்னங்க சார் உங்கள் சட்டம்? திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய மலையை காக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய சமூக மக்களிடையே இணக்கத்தை உருவாக்க வேண்டும், மத பதட்டத்தை உருவாக்கக்கூடிய அடிப்படைவாத எண்ணம் கொண்ட இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்க தலைவர்களை முடக்கி இருந்தால் இவ்வளோ ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. வள்ளுவன் சொல்கிறான், நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனுக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு காரணமே எஸ்டிபிஐ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அந்த சித்தாந்தம் கொண்டவர்கள் அந்த இஸ்லாமிய வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு தர்காக்களுக்குள்ள பொறுப்பில் இருக்கிறான். கடந்த மாதம் 18ஆம் தேதி டிசம்பர் 18 விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நபர் இஸ்லாமியர் மலைமேல் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் அவுலியா தர்காவில் போய் நான் கந்தூரி கொடுக்க போகிறேன்னு கழுத்தில் ஆடை தூக்கிட்டு போய் அறுக்க போகிறேன்னு சொன்னபோதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இல்லாத விஷயத்தை எதுக்கு சாமி கொண்டு வரீங்க நீங்க? இல்லை சார், ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலங்காலமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போது நாங்கள் ஆடுகளை பலி கொடுக்கறது ஒரு விஷயமா தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். ஆனால் இந்த வருஷம் மட்டும் என்ன வரீங்க? என்ன சார் என்ன வரீங்க சொன்னீங்க? பண்ணிக்கிட்டு வரீங்களா? வருஷமா இல்லை சார், அந்த நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்கன்னு வார்த்தை திருத்துங்க. அப்ப நீங்க பண்ணிக்கிட்டு வரேன்னா அவங்க ஏதோ தப்பா நினைச்சிருவாங்க. செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வாங்க. ஆனா இந்த வருஷம் மட்டும் பாஜகவினரும் இந்து அமைப்பினரும் இது பிரச்சனையாக்கணும், இது திமுகக்கு எகெயின்ஸ்டான விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுக்காக கையில் எடுத்த மாதிரில சார் அந்த தரப்பு. ஐயா, நீங்க ஆடு கோழி அறுப்போன்னு சொல்லிட்டு போகின்ற பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு கந்தூரி தொடங்கணும், நாங்க கந்தூரி சோறு பிரியாணி சமைச்சு போடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அங்கே இல்லையே, வழக்கத்தில் இல்லாத நீ எதுக்கு புதுசாக புகுத்துற?
எத்தனை மசூதிகளில் ஆடு வெட்டுறாங்க. நம்ம ஊர் கருப்புசாமி கோயிலில், பட்டத்தரசி கோயிலில், மதுரை வீரன் கோயிலில் வெட்டுற மாதிரி கடா வெட்டுற மரபு உண்டா? அவன் அறுக்கிற மரபு தான், வெட்டுற மரபு வேற, அறுக்கக்கூடிய மரபு தான் அங்கே இருக்குது. இப்போது அந்த மலைக்கு சம்பந்தம் இல்லாத சூழலில் நீங்கள் பஸ்ஸில் வந்தால் சிக்கந்தர் தர்கா, சிக்கந்தர் மலைக்கு போ, அடையாளத்தை பூத்துரு. நீ மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரும் எங்கள் ஐயா மச்சமுனிவரும் இன்னைக்கு மீனாக இருந்துக்கிட்டு எங்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஒட்டுமொத்தமான மலையுமே முருகனுக்கு சொந்தம், ஸ்ரீகந்தனுக்கு சொந்தம். இந்த ஸ்ரீகந்தருடைய மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்ன எகத்தால் உங்களுக்கு இருக்கணும்? ஊண்டி வச்ச குச்சி உச்சியை புழக்குமா? போனா போகுதுன்னு பெரிய மனுஷங்க எங்கள் முன்னோர்கள் விட்டு கொடுத்துட்டான். இந்த சிக்கந்தர் யாரு? அவர் என்ன இந்த அருளாளரா? நாயக்க மன்னர்கள் அங்கே வந்து அவரை வந்து கொலை பண்ணுறாங்க. முருகன் மலைக்கு எதிராக இருக்கிறார். அப்படித்தானே வரலாறு இருக்குது. நாயக்க மன்னர்கள் தானே அந்த மலையை காப்பாற்றினாங்க, அந்த கோயிலை கட்டினாங்க. பாண்டிய மன்னர்கள் வருகின்ற பொழுது எல்லாம் வரலாறு இருக்குது. நான் ஒன்றும் பொய்யா சொல்லலை. சிக்கந்தர் தர்கா கோரிப்பாளையத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் அங்கே விட்டு போட்டு இது 600 ஆண்டு பழமையானது, 700 ஆண்டு பழமையானதுங்கன்னா அங்கே 1800 சொச்சம்னு போட்டிருக்கு. அது நம்ம கோயில் மாதிரி தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா. இப்போது அங்கே போய் இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்கிறதுக்கோ எந்த விதமான தடை கிடையாது. அவங்க நாட்டில் போகலாம், தொழுகை நினச்சா தொழுகலாம். நீ ப்ரேயர் பண்ணு. பிரியாணி கொண்டுட்டு போனேன்னா பிரச்சனை வளர்க்குற வேலை தானே இது. பக்கிட்டா பிரியாணி என்ன சாமி இது? 2 அங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மசூதி தர்காவுக்கும் கீழே இருக்கக்கூடிய தர்காவுக்கும் இந்துக்களும் எல்லாரும் போகிறாங்க, தமிழ் பேசுகிறவங்க வர்றாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. உண்மைதான். உண்டியல் வைக்கிற உள்ள விளக்கு இருக்குது, எங்கள் ஆளுகளும் காசு போடுறான், இந்துக்கள் போடுறான். நான் என்ன சொல்கிறேன், மசூதியை வந்து அரசாங்கம் எடுத்து நடத்துங்கிறேன். நீ தான் உண்டியல் வச்சுட்டேல, உண்டியலில் பார்த்தாலே இந்த உடன்பரப்புகள் உறுத்தும். இந்து கோயிலில் உண்டியல் வச்சா உடனே எடுத்துருவான். மசூதியில் வச்சுருக்கேடு. இந்து சமய அறநிலையத்துறைன்னு இருக்கிறது மாதிரி முஸ்லீம் சமய அறநிலையத்துறைன்னு உருவாக்கு. உண்டியல் இருக்கலாம் மசூதியில். 2வதுங்க, நான் வந்து இஸ்லாமிய மக்களை நான் மதிக்கிறேன். உண்மையான இஸ்லாமை நான் மதிக்கிறேன். ஒரிஜினல் இஸ்லாம், அவர்கள் வணங்கக்கூடிய அந்த இறை மார்க்கம், அமைதி மார்க்கம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நபிமார்கள் அவர்கள் அருளாளர்கள் இறை நேசர்களாக இருந்தாலும் அவர் அந்த கபூர் சொல்லக்கூடிய வணக்கத்தலமாக வழிபாட்டு தலமாக மண்டபங்களோ கோயில்களோ கட்டக்கூடாது. அல்லாவுக்கு இணையாக யாரையும் வைக்கக்கூடாது. அல்லாவே பாதுகாப்பு, ஏக இறைவன் சொல்லக்கூடிய தத்துவம் சொல்கிறது அந்த மதம். நம்மதெல்லாம் சித்திர வழிபாடு, ஒவ்வொரு மனிதனும் ஒரு மதத்தினுடைய வழிகாட்டியாக மாறக்கூடிய மத சுதந்திரம் நம்மள்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட அப்படி கிடையாது. அவங்க வந்து அந்த வணக்க வழிபாடு தலங்களாக வழிகாட்டியலாக இருந்தவர்களை, அருளாளர்களாக இருந்தவர்களை, இறை நேசர்களை வணங்காதுன்னு அந்த மதம் சொல்லுது. மூட நம்பிக்கை சிற்கு அகற்றுன்னு சொல்லுது. இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இஸ்லாமிய மதத்தின் மீது பற்று கொண்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது, திமுக பாராளுமன்ற உறுப்பினர் யாருங்க, ராமநாதர் நவாஸ் கனி, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பேட்டியில் சொல்கிறாங்க, எங்களுக்கு தர்கா வழிபாட்டில் உடன்பாடு இல்லை, ஆனாலும் இஸ்லாமியர்களுக்காக நான் வர்றோங்கிறான். இந்த உணர்வு எங்கள் இந்து எம்எல்ஏ எம்பி மந்திரிமார்களுக்கு வரலையப்பா. இந்த சூனா வெங்கடேசன் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, சூனா வெங்கடேசன் மதுரை எம்பி, எங்கே போய் உண்டியல் கொடுக்குறாரு இப்போது? 2 மந்திரி மூர்த்தி அண்டு பிடிஆர் பள்ளியல் தியாகராசன் எங்கே போனாங்க? திருப்பரங்குன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆளை காணவில்லை. திமுகவும் அதிமுகவும் நகையும் சதையுமாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான போக்கையே கடைபிடிக்குதுன்னு நான் சொல்றேன். ஏன் சார் அப்படி நினைக்கிறீங்க? ஏன் சொல்றேன், இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் மேற்கொண்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க ஏதோ இந்து முன்னணி போராட்டம், இந்து இயக்கங்கள் வந்துருச்சு, பிஜேபி போகுது, பதட்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனையுடைய மூல கருவை நான் சொல்றேன். யாரும் பதிவு செய்யல, நான் பதிவு செய்கிறேன். அதிமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய கவிஞர் மோகன்தாஸ் என்கின்ற முகமது இஸ்காக், என்ன பேரு, முகமது இஸ்காக், இவர் இந்துவிலிருந்து மதம் மாறிய ஒரு நபர். அவங்க பையன் பேர் நசீர்னு பேர். ஒரு சகோதரி இந்த தாவேகா, இந்த நம்ம வாட்ஸ்அப் கழகம் இருக்கு பாருங்க, விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அந்த துண்டு போட்டுட்டு ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரி புர்காலாம் போட்டுக்கிட்டு குரல் கொடுக்கும் தெரியுமா?
மலைக்கு போகிறதுங்கிறத கைது பண்ணுங்க சார், நாங்கள் விடமாட்டோம் சார் அப்படின்னு சொல்லுமில்ல. இவங்க வந்து அந்த முகமது இஸ்காக்கு உறவினர்னு சொல்கிறாங்க. அங்கே ஜமாத்தார்களும் அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத எண்ணம் கொண்டவர்களும் சேர்ந்துக்கிட்டு காவல்துறையை பேசுனதெல்லாம் பீப் சவுண்டு போட்டு தான் கேட்கணும். என்ன செஞ்சிச்சு காவல்துறை? ஆடை கொடுப்போம் இல்லைன்னு ஆளை கொடுப்போம்னு சொன்னான் சார். என்ன செஞ்சிச்சு? இன்றைக்கி 3000 போலீஸை போட்டு 3 பக்கம் ரோட்டையும் அடைச்சி தெருவெல்லாம் கடையடைப்பு செஞ்சது மாதிரி கடுமை காட்டக்கூடிய காவல்துறை இந்த நவாஸ் கனி உடன் வந்தவர்கள், அப்துல் சமது உடன் வந்தவர்கள் இப்படி பதட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது தடுத்து இருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? நாங்களும் தான் போனோம், அண்ணன் எச் ராஜா அவர்களோடு போனோம். இந்து முன்னணி தலைவர் ஐயா காடேஸ்வரன் சுப்பிரமணியம் வந்தாங்க, மற்ற இந்து இயக்க தலைவர்கள் வந்தாங்க, மிஸ்டர் வேலூர் இப்ராஹிம் வந்தார். அவரை கோயிலுக்கும் போக விடலை, தொழுகைக்கும் போக விடலை, கைது பண்ணுச்சு. இந்துக்கள் மேலே இவ்வளவு கடுமை காட்டக்கூடிய நீங்கள் எங்கள் மேலே வெறுப்பு, அவங்க மேலே நேசம் பாசம்னா இது என்ன சார் நியாயம்? அதனால தான் நாங்கள் கேட்குறோம். ஒரு சைடு அவங்க போய் வேணுக்குனே வந்து மாமிசம் அங்கே சாப்பிட்றதா இருந்தாலும் சரிங்க சார், நீங்கள் அதுக்கு அடுத்த நாளே போய் மறுபடியும் நீங்கள் மலையில் ஏறி போய் நீங்கள் வந்து முருகர் பாட்டு பாடுறதுங்கிறது. ஏங்க முருகன் பாட்டு பாடலாமா? நான் வேற முக்காப்புலாவை பாடுவேன். அரோகரா கோஷம் தானுங்க அங்கே ஒழிக்கணும். ஏன் அரோகரா கோஷம் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு என்ன எரியுது? உங்கள் புண்ணில் அப்படியே அரைச்ச சந்திரன் பூச மாட்டிய வெறுப்பு எங்களை ஏற்றுவீங்களா நீங்கள்? இல்லை சார், அங்கே ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. பிரியாணி என்ன வெங்காயத்து திங்கிற? பிரியாணி திங்கிற பிக்னிக் ஸ்பாட்டா அது? அங்கே தான் போலீஸ் சொல்கிறாங்களே சார், அதாவது வெட்டக்கூடாது, ஆனால் சமைச்ச விஷயங்கள் நீ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு பெர்மிஷன் கொடுத்துக்கிறேன் சார். போலீஸுடைய அத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி காவல்துறை எங்கள் சகோதரர்கள் பாவம் அவங்க, புரிதுங்களா? இந்த பிரச்சனை எங்கே தொடங்குச்சுன்னா சார், கிட்டத்தட்ட நான் 94லேருந்து பார்த்துருக்கேன், நான் 10ஆம் படிக்கிறதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் ஐயா ராஜகோபாலன் இந்து முன்னணியினுடைய தலைவராக இருந்த வழக்கறிஞர் வீட்டு வாசலில் வெட்டி படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்த விஷயம் என்னென்னா, திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றுவோம். திருப்பரங்குன்ற மலையில் தீப தூண் இருக்கக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதை அமுல்படுத்துங்கன்னு சொல்லி வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணார், சைக்கிள் ரிக்ஷா விழுத்துட்டு போய் பண்ணார். அந்த காரணத்துக்காக வெட்டி பண்ணாங்க. ஒரு இந்துக்களுக்கு ஒரு தலைவன் வந்து அவனை வெட்டுவோன்னு சொன்னால் என்ன தன்மை அது? அங்கே தியாகராஜன் ஒரு ஐயா இருந்தார், அவரும் போராடி இருக்கிறார். எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. ஐயா ராமகோபாலன் போயிருக்கிறாங்க, எவ்வளவோ போயிருக்கோம். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை இந்து சமய அறநிலையத்துறை அமல்படுத்தவில்லை. இவ்வளோ பிரச்சனை நடக்குதுல, அமைச்சர் சேகர் பாபு ஏன் போகலை? முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு ஒரு பக்கம் ஒரு உருட்டு, இங்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்ட முஸ்லீம்களுக்கும் குல்லா போட்ட பாய்களுக்கும் ஒரு உருட்டு நடப்பது. அனைவருக்குமான அரசு, அல்லாவையும் காப்பாற்றுவோம் முருகனையும் காப்பாற்றுவோம். இவர் என்ன பெரிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்? அவர் எவ்வளோ திமிரான பேச்சு சாமி. எத்தனையோ பேரை எங்கள் முருகப்பெருமான் பார்த்துட்டான் ஆச்சுங்களா? அந்த திருப்பரங்குன்றத்தை நாங்கள் பாதுகாக்கணும்னு போனால் எங்களை கைது பண்ணுறீங்க. 2 நாளாக கைது பண்ணுறீங்க சார். இந்த போலீஸை இவ்வளவு டைட் பண்ணி, போலீஸுக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குது, அவ்வளோ விஜிலண்ட்டாக பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, இந்த பாதுகாப்பு கடுமையாக போலீஸ் நடந்திருந்தால் இந்த பெண்கள் பாதுகாப்பாக நடமாட முடியும். சாராயம், கள்ளச்சாராயம், அந்த மரணங்கள் தடுக்க முடியும். போலீஸ் இவ்வளோ அதிகார வளமையாக இருந்தால் இந்த மெத்தபெட்டமின்னு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் தடுக்க முடியும். போலீஸ் இவ்வளவு அப்படியே டைட் பண்ணி அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தால் இந்த திமுக கொடியை கட்டிக்கிட்டு பெண்களை பொம்பளை பிள்ளைகளை விரட்டாமல் பாதுகாக்க முடியும். அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும். சாருக்கும் விட கிடைக்கல, காருக்கும் விட கிடைக்கல, யாருக்கும் விட கிடைக்கல. அப்படி இருக்குது இந்த அரசு. நடக்கக்கூடிய அரசு திமுக அரசு என்பது திருச்சபையினுடைய அரசு. ஏன் சொல்கிறேன்? நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் சொன்னவங்க யாரு? தம்பி உதயநிதி ஸ்டாலின். நடப்பது சிறுபான்மை பாதுகாப்பு ஆட்சி சொன்னது யாரு? எங்க ஐயா அப்பாவு. சிறுபான்மையினர் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னாரு ஒரு பாதிரியார், ஜார்ஜ் பொன்னையா. நான் அறநிலையத்துறை அமைச்சராகத்தான் இருக்கிறேன், முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறேன், எல்லா புகழும் முருகனுக்குன்னு சொன்ன சேகர் பாபு அரோகரா சொல்ல வேண்டிய நபர் அல்லேலியா அல்லேலியான்னு சொன்ன அரசு. அப்போ சிறுபான்மை அரசு சார். இது திராவிட மாடலா சிலுவ மாடலான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் எங்கள் வழிபாட்டு உரிமையை நசுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க. என்ன நியாயம்? என்ன சார் நியாயம் உங்கள் அரசாங்கத்தில்?
தப்பு இல்லை. நாங்கள் இந்துக்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் வேலை செய்வோம் சார். ஆனால் சார் வடநாட்டுகள் வட இந்தியாவில் பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா மோதலாக ஏற்பட்டு அது வந்து கலவரமாக மாறிடுது. அது இங்கே ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தானே சார் இத்தனை போலீஸ் ப்ரொடெக்ஷனு, இத்தனை செக்ஷன் 144 போட்டு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதையும் திமுக அரசுனால் வெளியே போட்டுருவீங்க. அதனால தானே சார் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே. ஐயா, நான் மீண்டும் சொல்கிறேன், இஸ்லாமியர்கள் நல்லவர்கள், இஸ்லாமிய சகோதரிகள் நல்லவர்கள். அடிப்படைவாத எண்ணம் கொண்டவர்கள் தான் இவர்களை தவறாக அழைத்து செல்கிறார்கள். காரணம் எஸ்டிபிஐ. நான் சொல்கிறேன், இப்போது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒட்டினாங்க சார். எல்லாரும் முருகன் கோயிலுக்கு வாங்கன்னு தண்டோரா போட்டான் சார். அவங்களெல்லாம் வீடு புகுந்து பிடிச்சி நசுக்கி உருட்டி வண்டியில் ஏற்றுறையில் இந்த சிக்கந்தர் தர்கா பிரச்சனைன்னு சொல்லி இந்துக்களுக்கு எதிராக தவறான விஷயத்தை ஆவணப்படுத்தி போஸ்ட் ஒட்டின அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆட்களை நீ கைது பண்ணியா? ஏன் பண்ணலை? நடக்கக்கூடியது ஜனநாயக அரசா, இல்லை காட்டாட்சியா, சர்வாதிகார ஆட்சியா, வெள்ளக்காரருடைய கொடுங்கோன்மை ஆட்சியா நான் கேட்குறேன். ஏன் ஜனநாயகத்தில் போராட்டம் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா? எங்களுக்கு அனுமதி இல்லையா இந்துக்களுக்கு? இப்போ எங்கள் ஐயா விஜயகாந்தனுடைய நினைவு நாள் கொண்டாடுறதுக்கு ஊர்வலம் போனால் அனுமதி இல்லை, மறுத்துச்சு உங்கள் அரசு. திராவிட மாடல், சிறுபான்மை பாதுகாப்பு, சிலுவ மாடல். நேற்று அண்ணாத்துறைக்கு நீங்கள் ஊர்வலம் போனீங்களே, எப்படி போனீங்க? எப்படி சார் போனீங்க? ஜனநாயகத்தில் இந்துக்கள் எங்களுடைய குறைகளை நாங்கள் வந்து சொல்லி அழுவுறதுக்கும் மக்கள்கிட்ட பேசுறதுக்கும் நாங்கள் நாடுறோம், அனுமதி கொடு. பேச்சுரிமை இல்லையா? பெரும்பான்மை நாங்கள் வந்து அப்படியே நீ போட்டு அடக்கி ஏறி முதிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் எத்தனை நாளைக்கு படுத்து கிடக்கிறது? எங்களை விட்டால் புதவழியில் புதைச்சிருவியா நீங்கள்? நாங்கள் முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி சார், இஸ்லாமியர்கள் வந்து அமைதியான இஸ்லாமியர்கள்லாம் நிறைய பேர் இருக்கான்னு சொல்கிறீங்க. சரி, எஸ்டிபிஐ பிஎஃப்ஐலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நேற்று ராஜா ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா வந்து வேணா தர்காவை தூக்குறனா தூக்கி வேறு பக்கம் கொண்டு போய் வைக்கிறனா வச்சுருங்க, ஏன் அயோத்தியாவில் இல்லையா, காசு இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது அப்போ சாதாரண அமைதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குமே கொந்தளிப்பு வருமா வராதா சார்? ஏன்னா ஒரிஜினல் இஸ்லாம் வந்து இந்த தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கலை. ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை முறையாக நேசித்து வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்கள் தர்காவிற்கு செல்ல மாட்டார்கள், தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மூட நம்பிக்கை, சிறுக்கு. நீங்கள் சொன்ன வேலூர் இப்ராஹிம் சார் அவர்களே அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வராரு சார். அங்கே யாருங்க அவரை தரிசனம் பண்ண விடலையே? அவர் தான் ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கைது பண்ணிட்டாங்களே. கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாலும் கைது, மசூதிக்கு தொழுகைக்கு போனாலும் கைது. பாவம் வேலூர் இப்ராஹிம், பாவமுங்க. அவர் மத நல்லிணக்கத்துக்காக போகிறாரு. ஆனால் போய் பிரியாணியை தின்னுவிட்டு வன்முறையை தூண்டி விட்டு மத பதட்டத்தை ஆரம்பித்து விட்டு நவாஸ்கனிக்கு அனுமதி. வேலூர் இப்ராஹிம் இருதரப்பா பெரியவர்களையும் சந்தித்து ஒரு இணக்கம் உருவாகணும்னு போனால் தடுப்பு. இது என்னங்க? இது நியாயமா? வேலூர் இப்ராஹிம் ஒரு சட்டம், நவாஸ்கனிக்கு ஒரு சட்டமா? நான் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். நான் அன்றைக்கி மதுரையில் தான் இருந்தேன். பாவம் நள்ளிரவில் அவர் விடுதலை செய்கிறாங்க. நவாஸ்கனியை வந்து அனுமதிச்சிருக்கா? கூட பிரியாணி கொண்டு வரேன் வச்சுட்டுப்பா சும்மா பாட்டுவான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? பல கட்சி பேச மாட்டேங்கிறாங்க சார். இந்துக்களுக்கு ஆதரவு எத்தனை கட்சி பேசியிருக்கு நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள் சார். யாரும் என்ன பேசல. அப்போ நாங்கள் நாதியத்தவனா? நாங்கள் நாதியத்தவனான்னு கேட்குறேன். எங்களுக்கு யாரும் பேச மாட்டீங்களா? பெரும்பான்மை இந்துக்களுக்கு யாரும் பேச மாட்டீங்களா நீங்கள்? நாங்கள் அப்போ யாரும் பேசுகிறோம், நாங்கள் தான் பேசுவோம். எத்தனை நாளைக்கு எங்களை அடக்கி வைப்பீங்க நீங்கள்? அப்புறம் ஏன் சார் திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள்? அதைத்தான் நான் சொல்கிறேன். திமுகவில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் யோசிங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் யோசிங்க. எஸ்டிபி உங்கள் கூட்டணியில் இருக்கான், ஏடிஎம்கே கூட்டணியில். திமுகவில் இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் மௌனமாக இருக்கிறான், எம்எல்ஏ காணா, எம்பியை காணா. தலைவர்கள் இதுக்கு எல்லாமே காரணம். முதல்வர், அவர் சொல்லக்கூடிய சிறுபான்மை காவலர், சர்வாதிகாரி ஸ்டாலின் தான் காரணம். நியாயமாக சுமூகமாக சமூகத்தில் உருவாக்கியிருக்குன்னா நேரம் வந்திருக்கணும்ல சார். மந்திரி வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? இவர் யார் காப்பாற்றுறதுக்கு? சட்டத்தின்படி நாங்கள் வந்து சரியாக இருக்கிறோம்னு சொன்னால் தீபம் ஏற்றுறதுக்கு ஏன் அனுமதிக்கிறேன்? சரி, ஒரு பேச்சுக்கே சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மாக்கைக்கா இந்த சில பாதிரியாரெலாம் வந்துட்டார். பாதிரியாரெலாம் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறாங்க. ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி, இந்துத்துவ கும்பல்கள் இப்போ கலவரம் உருவாக்க போகிறான்னு. கலவரத்துக்கு காரணமே நீங்கள் தானடா. இதில் பாதிரியாருக்கு என்ன வேலை? என்ன வேலை? சட்டத்தை மதிக்க மாட்டோம், ஜனநாயகத்தை மதிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய நக்சலைட்டு கும்பல் இந்த கும்பல் போய் மனு கொடுக்குது. மனு கொடுக்குது.
கொடுக்குது சார். இவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் மாமி மச்சன் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. சரிப்பா, சிக்கந்தர் தர்காவில் நீங்கள் பிரியாணி கொடுத்தா எங்கள் அளவு வாங்கி சாப்பிட்றான். எங்கள் மாமா பிரியாணி கொடுத்துட்டாரு அப்படின்னு. கீழே இருக்கக்கூடிய கருசாமி கோவில், பட்டதர் சாமி கோவில், அந்த வெயில் உகந்தம்மன் கோவில், இருளப்பு சாமி கோவில்லாம் இருக்குது. அங்கே கடா வெட்டுறோம். ஒரு நாளைக்கு இந்த ஜமாத்காரன் கரும்பு சாமிக்கு வெட்டினா அந்த கரிசோரை தின்னுவிட்டான்னா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். அவன் அல்லாவை தவிர வேறு யாருக்கு படைத்ததையும் சாப்பிட மாட்டான். ஹலால். பிலால் சாப்பிட்றான் ஹலால். நாங்கள் ஏன்டா ஹலால் உணவுல மதத்தை திணிக்கிறிய? நல்லிணக்கு பஸ்ஸில் இங்கே பேசணுமா இல்லையா? என் கருசாமி உள்ளேயும் பிரியாணி தின்னு, கரிசோறு தின்னு, நீ கொடுக்குற பிரியாணி நான் திங்கிறேன். இதான நல்லிணக்கம். இது உணவு திண்டாமல் தானே. இதாவது பரவாயில்ல. கிறிஸ்தவன் ஒருபடி மேலே இயேசுக்கு படைச்சது மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். அவன் தோத்திரம் சொல்லி தான் சாப்பிடுவான். அதனால் எம்மதமும் சம்மதம் சொல்கிற இந்துக்கள்கிட்ட வந்து நீங்கள் இணக்கமெல்லாம் பேசாதீங்க. நாங்கள் என்ன இணக்கமாகத்தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்துக்கள் மேலே ஏறி மிதிச்சிங்கன்னா எத்தனை நாளைக்கு நாங்கள் தாங்கிறது சொல்லுங்கப்பா? தப்பு இல்லை. அதனால் எங்கள் மேலே நீங்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விடாதீங்க, எங்களை அடக்காதீங்க, எங்களை நசுக்காதீங்க, எங்களை ஒடுக்காதீங்க. வீடு புகுந்து கைது செஞ்சு வீதியெல்லாம் ஆளை இழுத்து பிடிச்சி நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா இதே நிலைமை நீடிக்கும்னு நினைக்காதீங்க. இந்துக்கள் நாங்கள் கிளந்தள்ளக்கூடிய காலம் விரைவில் வரும். ஆமாம், நிச்சயமாக வரும். தப்பு சார், இது நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து திமுக ஆட்சி வரும்போது மட்டும்தான் சார் இந்துக்கள் ஒன்றிணைவோம், இந்துக்கள் எழுவோம்னு தான் பேசுகிறீங்க. ஏங்க நான் தான் அதிமுகவை சேர்த்து திட்டுறேனேங்கிறேன். நீங்கள் என்ன திமுகலா? அப்படி இல்லை சார். ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக திமுக வரும்போது மட்டும் இந்த ஏங்க அதிமுக நான் கேட்குறேன். அண்ணா திமுகவா அல்லா திமுகவான்னு நான் கேட்டுட்டே இருக்கேன். பிரச்சனைக்கு காரணமான நபர் அதிமுகவில் இருக்கிறான், பொறுப்பில் இருக்கிறான்னு நான் சொல்கிறேன். எடப்பாடி என்ன பதில் சொல்லுகிறார்? நான் பெரிய முருக பக்தன், பழனி கோவிலே எடப்பாடி மக்களுக்கு ஒரு நாள் கொடுப்போம். காவடி ஏந்தி வரக்கூடிய அந்த கந்த கடவுளுடைய பக்தர்களாக கொண்ட எடப்பாடி மக்கள் கோவிலை நாங்கள் கொடுப்போம். அப்படிப்பட்ட முருகனுடைய தலம் பழனி, அதனுடைய படைவீடு மாதிரி இருக்கக்கூடிய இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு இப்படி பிரச்சனை உருவாக்குறதுக்கு காரணமாக அவன் கட்சிக்காரன் அதிமுக காரன் இருக்கிறான்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யோசிக்கணும், திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யோசிக்கணும். ஆனால் ஒரு நியூஸ் பார்க்க முடியுது சார், அதிமுகவை தரப்பினரே வந்து இந்த சிக்கந்தர் மலையில் வந்து கோழி ஆடுலாம் வெட்டலாம் அப்படின்ட்டு வந்து மாவட்ட கலெக்டர் மனு கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த நபர் தான் சார் அந்த ஆள். நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தல மோகன்தாஸ்னு பேர் இருக்கும். அவன் பேர் மோகன்தாஸ், பழைய பேர். முஸ்லீமாக மாறுறதுக்கு முன்னாடி உள்ள பேர். இந்துலேருந்து மாறின பிறகு அவன் பேர் இஸ்காக், முகமது இஸ்காக். அப்போ சொந்த பேரில் இல்லாமல் நீ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்து பேரில் ஏன் வேலை செய்கிற? கூட்டு போய் கையெழுத்து போட்ட மோகன்தாஸ் அதிமுகவை சார்ந்தவர், இஸ்லாமியராக மதம் மாறியவர். மதமாற்றம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குங்கிறதுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர் ஒரு காரணம். புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சும்மா எல்லாம் நல்லிணக்கம் அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேணாம். சார், அடுத்ததாக நம்ம என்ஐஏ திடீர்னு தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறைய சோதனைகள் பண்ணப்பட்டது. அதில் புதுக்கோட்டை சில இடத்துலலாம் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்படுது. என்ன ரீசனுக்காக இது நடந்தது சார்? அந்த இது சார், இப்போது இன்றைக்கி வந்து திரு ராமலிங்கம், திருபுவனம் ராமலிங்கம் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவர் எது கொலை பண்ணாங்க? அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த அந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு ஆன்மீக சிந்தனையாளர். அவங்க தெருவில் போய் இஸ்லாமியர்கள் மத பிரச்சாரம் பண்ணுறான், குரான் கொடுக்குறான், இஸ்லாத்துடைய பெருமையை சொல்கிறான், சந்தோஷம். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? நீ கொடுக்குற குரானை வாங்கிக்கிறேன், நீ கொடுக்குற குல்லாவை நான் போட்டுக்கிறேன், நீ ஒரு நாள் விபூதி பூசுன்னு பூசி விடுறார். விபூதி பூசி விடதான் அவர் செஞ்சது பெரிய பெரிய மத விரோதமெல்லாம் கிடையாது. ஒரு இஸ்லாமியனுடைய நெற்றியில் விபூதியை பூசி விட்டான்னு சொல்லி அவனை வெட்டி கொள்கிறாங்க. அன்னைக்கே கொள்கிறான். அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்களுடைய பசங்க தெரியும், அவங்க குடும்பத்தார்கள் தெரியும். ஒரு எளிய இந்து இவ்வளவுதான் அவன் கேட்டது, வெட்டி கொன்னுட்டீங்க. அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் பல பேர் அப்ஸ்டாண்டிங்கில் போயிட்டான், தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாங்க. அவனை எங்கே பிடிச்சாங்க தெரியுமா? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்ல ஜாலியாக குழுன்னு இருக்கான். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் போகும்போது கடுமை காட்டக்கூடிய காவல்துறை இந்த குற்றவாளிகளை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானே, அவனை கைது பண்ணியிருக்கலாம்ல. மன்னார்குடியில் கைது செய்யப்பட்டிருக்கிறான். கிலாஃபத் மூவ்மெண்ட்னு புதுசாக ஒரு இயக்கம் உருவாக்குறான். அதாவது கலீஃபாக்களுடைய ஆட்சி, இஸ்லாத்துடைய ஆட்சி இந்த மண்ணில் வரணும்னு நினைக்கிறான். அரசாங்கத்துக்கு நான் வைக்கிறக்கூடிய கோரிக்கை, இஸ்லாமிய பெருமக்கள் சில பேர் மக்களுடைய உதவிக்காக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இலவசமாக செய்கிறாங்க. அந்த இலவசமாக செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கண்காணிக்கணும் நான் வேண்டுகோள் அரசாங்கத்துக்கு வைக்கிறேன்.
அங்கே உள்ளுக்குள்ள உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லாதவர்களை பிரேதங்களை எடுத்து செல்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது சட்டவிரோத காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்கிற பாங்களை யோசிக்கணும். ரெண்டாவது, எல்லா அரசாங்க ஆம்புலன்ஸோ தனியார் ஆம்புலன்ஸோ அதுக்கு ஒரு இந்த ஜிபிஎஸ் கருவி கவர்மெண்ட் பண்ணணும். எங்கே போகுது ஏது போகுதுன்னு ட்ராக் பண்ணணும். அப்போ சட்டவிரோதமான காரியங்களுக்கு இவன் போனான்னா மாட்டிப்பான். புரியுதுங்களா? டிரைவரை வேலை செஞ்சுருக்கான் இந்த மன்னார்குடியில் கைது செய்யப்பட்டவன்லாம். அப்போ சுதந்திரமாக நீங்கள் இப்படி வேலை செய்கிறதுக்கு பதட்டம் இல்லாமல் மக்களோட மக்களாக இருந்துக்கிட்டு பயங்கரவாத செயல்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறது சுதந்திரம் எங்கே இருக்குது? உங்கள் திராவிட மாடல் இதற்காக இருக்குது. அப்போ நான் இதில் என்ன செய்யணும்? தேசிய புலனாய்வு முகமை வந்து கைது பண்ணுதுன்னா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் என்ஐஏனுடைய தலைமையகம் ஒன்று இருக்கணும். நான் திருப்பரங்குன்றத்துக்கு வேணுங்கிற ஒட்டுமொத்தமான அந்த மலையையும் பாதுகாப்பதற்கு மத்திய பாதுகாப்பு படை வரணும். மேலே போகிறணும், சோதனை பண்ணணும். பச்சை பெயிண்ட் அடித்த பாவி மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு ஆளுகளையும் அடையாளங்களை பதிவு செஞ்சுட்டு மேலே போகணும். மத பதட்டத்தை தவிர்க்கணும். ஒட்டுமொத்த மலையை ஏஎஸ்சி கண்ட்ரோல் எடு. மத்திய அரசாங்கம் நேரடியாக வரணும். எங்கள் ஆளுநர் அங்கே வரணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் வரல, அமைச்சர் வரல, அடுத்து நாங்கள் யார்கிட்ட முறையிட முடியும்? எங்கள் மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஐயா ஐபிஎஸ் ரவி அவர்கள் வரணும். பார்வையிடுங்க, பதட்டத்தை தனிங்க, பாதுகாப்பு கொடுங்க, வரணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த ஆம்புலன்ஸை கண்காணிக்கணும். இப்படி ஒவ்வொரு வேலைகளையும் நுட்பமாக பார்க்குறத தவறி விட்டுவிட்டு கோயிலுக்கு போகிறவனை போய் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்கள, கொஞ்சமாவது நியாயமா? என்ன வேலை எடுத்துகிட்டு போனால் நீங்கள் கைது பண்ணுவீங்க. இந்த கள்ளச்சாராயம், இந்த கோகைன்னு, கஞ்சா கிஞ்சா இதெல்லாம் கொண்டு போனால் கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த அந்நியனா ரெமோ அப்படிங்கிற மாதிரி இந்துன்னா நீங்கள் வந்து அந்நியன் ஆயிடுறீங்க, இஸ்லாம்னா ரெமோ ஆயிடுறீங்க. அதுதான் இந்த அரசாங்கமாக இருக்குது. ஆச்சுங்களா? அதனால் இந்த ஆம்புலன்ஸை கண்காணிக்கணுங்கிற செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். சார், உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரத மேல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றியா.